பெங்களூரு அப்படின்னாலே ஐடி தலைநகரம் அப்படின்னு பலருக்கும் தெரியும். இந்த சூழல்ல தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கிற சூழல்ல ஏஐ நகரமா அடுத்த பிரம்மாண்டத்தை நோக்கி நகருவதற்கான ஏற்பாடுகள் முடுக்கிவிடப்பட்டிருக்குங்க. இது தொடர்பா கர்நாடக அரசு சமீபத்துல வெளியிட்ட திட்ட அறிக்கை இப்போ பெரிதும் பேசு பொருளா மாறி இருக்கு. அதன்படி பெங்களூர்ல இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஃபிடாடில ஜிபிஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேட்டர் பெங்களூர் இனோவேஷன் மற்றும் டெக் சிட்டி ஒன்ன கட்டமைக்க திட்டமிட்டிருக்காங்க. இது இந்தியாவின் முதல் மற்றும் மிகப்பெரிய ஏஐ டவுன்ஷிப் அப்படிங்கிறது இதுல ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த திட்டத்தின் மூலமா பெங்களூர்ல நெருக்கடியா வசித்து வரக்கூடிய மக்கள் புறநகர் பகுதிகளுக்கும் கொண்டு போய் பரவலா வசிக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்த இருக்காங்க. இதுக்காக சரியான திட்டமிடலோட ஒவ்வொரு படியா செயல்படுத்தவும் முடிவு பண்ணிருக்காங்க. சரி, பெங்களூரை ஒட்டி அமையக்கூடிய ஏஐ நகரின் சிறப்புகள் என்னென்ன? மொத்தம் 9000 ஏக்கர்ல ரொம்பவும் பிரம்மாண்டமா செயற்கை நுண்ணறிவு நகரம் கட்டமைக்கப்படுது. இதுல ஏஐ தொழில்நுட்ப அம்சங்களோட கூடிய தொழிற்சாலைகள் மற்றும் அதன் இணைப்பு யூனிட்டுகள் சுமார் 2000 ஏக்கர்ல அமைய இருக்காம். 2வது 300 மீட்டர் அகலம் கொண்ட தொழில் வழித்தடம் அமைய இருக்கு. இது நைஸ் ரோட், தேசிய நெடுஞ்சாலை 275, பெங்களூர் சேட்டிலைட் ரிங் ரோடு இது எல்லாத்தையும் இணைக்கிற வகையில இருக்கும். மேலும் ஃபிடாடி ரயில் நிலையம், புதிதா வர இருக்கிற மெட்ரோ ரயில் நிலையங்கள், விமான நிலைய வசதிகள் இவற்றோட ரொம்ப எளிதா இணைப்ப பெற முடியும்னு சொல்றாங்க. இந்த ஏஐ நகரானது வேலை, வாழ்க்கை, விளையாட்டு அப்படின்ற மாடலின் அடிப்படையில உருவாக்கப்படுது. சோ இதன் சூழல் தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளும் வகையில வசதிகள் செய்யப்படுது. வீடுகள், மருத்துவமனைகள், பொழுதுபோக்கு ஹப்புகள், கிரீன் ஏரியாக்கள், சர்வதேச கிரிக்கெட் மைதானம், ஒலிம்பிக் பயிற்சி மையங்கள், பிரம்மாண்ட பூங்காக்கள் இது எல்லாமே அமைய இருக்குங்க. ஜீரோ கார்பன், ஜீரோ வேஸ்ட், ஜீரோ டிராபிக் அப்படின்ற திட்டத்தின் அடிப்படையில அமைக்கப்படுது. இந்நகர மேலாண்மை செய்யவும் விரிவா திட்டமிடவும் டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜி பயன்படுத்தப்படுது. சோ புதிய டவுன்ஷிப் மாடலானது உள்ளூர் ஏரிகளை மறுசீரமைக்கவும், கிராமங்களின் அடையாளங்களை பாதுகாக்கவும், சூழலியல் அம்சங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வகையிலையும் இருக்கும். ஏஐ மூலமா பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிற வகையில புதிய நகரமும் இருக்கும். மேலும் சர்வதேச அளவுல முதலீட்டாளர்களை ஈர்க்கவும் இது ஹெல்ப் பண்ணுது. உள்ளாட்சி நிர்வாகங்கள் முதல் நகர்ப்புற மேலாண்மை வரை அனைத்துமே ஏஐ தொழில்நுட்பம் மூலம் நிர்வகிக்கப்படும். அது மட்டும் இல்லாம பெங்களூரை ஒட்டி ஃபிடாடி ஏஐ நகரானது 3 வருஷங்கள்ல கட்டி முடிக்க திட்டமிட்டிருக்காங்க. இது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் ஏஐ உடன் நிலையான மற்றும் நீடித்த உள்கட்டமைப்பு வசதிகளை உறுதி செய்ய முடியும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.